கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை தொழுகைக்காக உங்களை அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். இறைவேண்டல் செய்வோம். சேனைகளின் கடவுள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்மைகளை தந்து நடத்துகின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவதற்கு காலங்களை தருணங்களை தந்து வழிநடத்துகிறவரே, நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம். ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்ற உள்ளத்தின் அனுபவத்தோடு இவ்வாராதனைகளை பங்கு வரும்போது ஆண்டவர் இவ்வாராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்போடு முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுதி நின்று 175வது பாமாலை சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் தூயோன் ஆகுவே என்று தொடங்குகிற 175வது பாமாலையை சேர்ந்து பாடி ஆண்டவரை போற்றுவோம். Wow.
39ஆம் சங்கீதம் முதல் 12 வசனங்களை முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 139 முதல் 12 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. படியிட்டு கடவுளுடைய திருமுன்னிலையில் நாம் செய்திருக்கிற தவறுகளை, பாவங்களை மனப்பூர்வமாக உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுவோம். பிரியமானவர்களே, இந்த தூய நாளின் காலை வேளையில் தூயவராகிய நம் ஆண்டவரை துதிக்கும்படிக்கு, மகிமைப்படுத்தும்படிக்கு, ஆண்டவர் தருகின்ற நன்மைகளை சொந்தமாக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். நமது ஆண்டவர் தூயவராய் இருக்கிறபடியினால் அவரை தொழுது கொள்கிறவர்களும் தூய்மை உள்ளத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமது பாவ உணர்ச்சிகள், பாவத்தன்மைகள் ஆண்டவருடைய திருமுன்னிலையிலிருந்து நம்மை துரத்துகின்றது. ஆண்டவர் நமது பாவங்களுக்காய் சிலுவையை சகித்தார். நமது பாவங்களுக்காய் இரத்தம் சிந்தினார். நமது பாவங்களை மன்னிக்கும்படிக்கு ஆண்டவர் அருள் மிக்கவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து வேண்டுதல் செய்வோம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்ற விண்ணப்பத்தோடு ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு ஆண்டவர் தருகின்ற நன்மைகளை சொந்தமாக்க புரியும். என் தீய தன்மைகள், பாவ சுபாவங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் ஐயா. நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர். வா என்று என்னை கூப்பிட்டீர். என் மீட்பரே, வந்தேன் வந்தேன் என்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து வேண்டுதல் செய்வோம்.
இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் சிந்தைகள் பாவம் நிறைந்தவைகளாய் பல நேரங்களில் வெளிப்படுகிறது. இருதயம் திருக்கு நிறைந்ததும் கேட்டுள்ளதுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து, நான் பாவிதான், என் நெஞ்சிலே கரை பிடித்து இருக்கிறேன், என் கரை நீக்க இப்போதே என் மீட்பரே வந்தேன், அர்ப்பணிப்போடு சொல்வோம். அனைத்து ஆற்றலும் மிகுந்த அருளும் நிறைந்த ஆண்டவர் உண்மையாக தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து விடுகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பை கட்டளையிட்டருளி தொடர்ந்து பாவம் செய்யாதபடிக்கு தமது தூயாவியாரின் வழிநடத்துதலையும் தேற்றுதலையும் நிறைவாக தந்தருளுவாராக. பிரியமானவர்களே, கடவுள் தந்திருக்கிற நன்மைகளை நினைவு கூறுவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கடவுளுடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்ற பக்தனை போல ஆண்டவர் அருளின நன்மைகளுக்காய், ஆண்டவர் அருளின ஆசீர்வாதங்களுக்காய் நன்றியோடு ஆண்டவரை போற்றுவோம். குடும்ப வாழ்விலே, சமூக வாழ்விலே, திருச்சபை வாழ்விலே ஆண்டவர் தந்து வருகிற நன்மைகளை நினைவு கூறுவோம். வியாதியோடு இருந்த நேரத்தில் விடுதலையை தந்தார். துன்பத்தோடு நின்ற நேரங்களில் ஆறுதலை தந்தார். கண்ணீரோடு நின்ற நேரங்களில் மகிழ்வை தந்தார். இம்மட்டும் தாங்கி என்று நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்திய நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிற வேண்டுதலை பாடல் வாயிலாக ஏறெடுப்போம்.
இப்பொழுது இந்நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களை படிக்க கேட்போம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உன்னிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருக்கு உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருட்டாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாதையை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாடம் வாசித்து முடிந்தது. ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுது கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த உண்மையை புரிந்து சிறப்பு பாடல் வாயிலாக ஆண்டவரை துதிப்போம்.
ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் இணைந்து வேண்டுதல் செய்வோம். நன்மைகளை தந்து நடத்துகின்ற எங்கள் ஆண்டவரே, இந்நாளிலும் ஆற்றில் நிறைந்த உம்முடைய வழிநடத்துதலுக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம் சுவாமி. இப்பொழுதும் தேவைகளுக்காக திரு சமூகத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். என்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் இந்நாளிலும் நன்மைகளை தந்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற வயோதிப பெற்றோருக்காய் அவருடைய சுகத்திற்காக வேண்டுதல் செய்கின்றோம். நன்மையினால ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்ப வேண்டுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காய் குடும்பமாய் ஆங்காங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுதும் எங்கள் குடும்பத்தின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறீர். தந்தையே, குழந்தை செல்வங்களுக்காக அன்பிய திரு சமூகத்தில் ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மைகளை கண்டுகொள்ளும் நீர் அனுக்கிரகம் செய்ய ஜெபிக்கிறோம். இல்லங்களிலே தந்திருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஆவியிலே பலம் கொண்டு வளர தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்பொழுதும் பிள்ளையுடைய கல்விக்காய், வாழ்வின் நன்மைகளுக்காய், வேலைகளுக்காய் ஆண்டுடைய திரு சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொந்தமாக்க ஆண்டவரே நீர் அருள் புரிய வேண்டுதல் செய்கின்றோம். இல்லங்களிலே இருக்கிற ஆண்டவரே பலகீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்று பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலே தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தொட்டு விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம்.
இல்லங்களிலே விளைவித்தோடு இருக்கிற பிள்ளைகள் நல்ல விடுதலையை கண்டு ஆண்டவரே அருள் புரிய வேண்டுதல் செய்கின்றோம். இப்பொழுதும் வைரஸ் பெருந்தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீர்களும் துடைக்கப்படும் நல்ல விடுதலையை தந்து ஆண்டவர் நடத்துகிறார்கள். இந்த நோயை நீக்குகின்ற பணிவிடைகளில் செயல்படுகிற என்னுடைய அரசுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பணியாளர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொரு துறைகளிலே பணிவிடைகளை நிறைவேற்றுகிற தன்னுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாங்கிய நடத்த நீ கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தந்தையே, என்னுடைய தேசத்திலே சமாதானம் பெறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷத்தோடு வாழ்கின்ற குடும்பமாய், சமாதானத்தை நடப்பிக்கிற குடும்பமாய், நீதிப்படி செயல்படுகிற குடும்பமாய் மாறி கர்த்தரை துதிக்காமல் புரிவீராக. நாட்களில் ஊழியர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுடைய பேராயத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க செய்கின்றோம். தந்தையே, நம்முடைய இல்லங்கள் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்கின்ற இல்லங்களாக சாட்சியோடு முன்னேற புரிய வேண்டும். இல்லங்களிலே தந்திருக்கிற பறவையினங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க செய்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவர் தருகிற நன்மைகளை சொந்தமாக்கி தினந்தோறும் பரிசுத்தத்தோடு முன்னேற எங்களுக்கு அருள் புரிவீராக. நாளிலும் ஆண்டுடைய வசனத்திற்காய் காத்திருக்கிறோம். உடைய வசனங்கள் உங்களுடைய வாழ்வை சுமைப்படுத்தட்டும் சுவாமி. உயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல் ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வாயிலாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனைகள் எவ்விதமாய் இருக்கின்றன, நாம் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த தருணத்தை தந்திருக்கிறார். இந்த நாளின் சிந்தனை வசனமாய் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்களை எடுத்துக் கொள்வோம். யோவான் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளுகிறோம்? ஆண்டவரை நாம் ஏன் தொழுது கொள்ளுகிறோம் என்கிற கேள்விகளை நாம் எழுப்பி எதற்காக நம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் என்பதை சிந்தனை செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்திற்கு ஓடோடி வருகிறோம், அல்லது நம் இல்லங்களில் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி ஆலயத்திற்கு ஓடோடி வந்து ஜெபிக்கிறோம். எதற்காக ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம்? எதற்காக கடவுளை நாம் தொழுது கொள்கிறோம்? இந்த கேள்வியை நாம் கேட்டிருக்கிறோமா? இந்த கேள்வி நமக்குள்ளாக எழுதி இருக்கிறதா? நம் கடவுளை ஏன் ஆராதிக்கிறோம்? இந்த கேள்விக்கு பதில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சமாரிய பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம்? ஆண்டவரை நாம் ஏன் தொழுது கொள்கிறோம்? யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள்.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆண்டவரை நாம் ஏன் ஆராதிக்கிறோம்? இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ கடவுளுடைய ஈவை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஈவை அறிந்திருப்பாயானால், உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருப்பாயானால் அவரிடத்தில் நீ கேட்டிருப்பாய். பொருள் என்ன? கடவுளுடைய ஈவை நாம் அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக, கடவுளுடைய ஈவுக்காக அவரை நாம் தொழுது கொள்கிறோம். கடவுளுடைய ஈவுக்காக. பிரியமானவர்களே, கடவுளுடைய ஈவு என்பது என்ன? இந்த பகுதி சொல்கிறது, கடவுளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த, தள்ளப்பட்ட நிலையில் இருந்த சமாரிய பெண்ணிடத்திலே வந்து, எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். இந்த கேள்வி அர்த்தம் நிறைந்த கேள்வி. கடவுளின் மகன் சமூகத்திலே தள்ளப்பட்டிருக்கிற ஒருவரிடத்திலே வந்து எனக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். இந்த உலகத்திலே தண்ணீர் தடாகங்களை உருவாக்கிய கடவுள், இந்த உலகை படைத்த கடவுள், அவருடைய குமாரன் சாதாரண ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒருவரிடத்திலே வந்து தண்ணீர் கேட்கிறார் என்றால் அதுதான் கடவுளுடைய ஈவு. தண்ணீர் கேட்பதற்கு தகுதியற்ற ஒருவரிடத்திலே வந்து கடவுளின் குமாரன் தண்ணீர் கேட்கிறார் என்றால் அதுதான் கடவுளின் ஈவு, இரக்கம். தகுதியற்ற ஒருவருக்கு தகுதி பாராட்டுகிறது தான் கடவுளின் ஈவு. சமீபத்திலே நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மிருகங்களை பார்வையிடுவதற்காய் சென்ற பொழுது அவருடைய வாகனத்தை இயக்கிய, பேட்டரி கார் இயக்கிய சகோதரி அவரை சுற்றி காண்பித்து கொடுத்த பிற்பாடு அவரிடத்தில் பேட்டி கேட்ட பொழுது சொன்ன வார்த்தை, எனக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் இயக்குகின்ற இந்த வாகனத்திலே வந்து அமர்வார் என்பது எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அன்புக்குரியவர்களே, உலகையெல்லாம் படைத்த கடவுளின் ஆற்றலை புரிந்து கொள்ள, கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள தகுதியற்ற நம்மை ஆண்டவர் தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். எனவே நாம் கடவுளை ஆராதிக்கிறோம். ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? கடவுளுடைய ஈவை புரிந்து கொண்டிருக்கிற நாம் கடவுளை ஆராதிக்கிறோம். தகுதியில்லாத நம்மை தேடி வந்தார் ஆண்டவர். தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறபடியினால் அவரை ஆராதிக்கிறோம். எவ்வளவு துதித்தாலும் ஈடாகாது, எவ்வளவு ஸ்தோத்திரித்தாலும் ஈடாகாது. கடவுளை ஏன் ஆராதிக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய ஈவுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவர் என் மீது பாராட்டின தயவுக்காக அவரை ஆராதிக்கிறேன். அப்படியானால் கடவுளை நாம் எப்படி தொழுகிறோம்? ஏன் தொழுகிறோம்? கடவுள் நம் மீது தயவு வைத்திருக்கிறார், அதை தொழுகிறோம்.
கடவுளை எப்படி தொழுகிறோம்? இது முக்கியமான கேள்வி. நம் ஆண்டவரை எப்படி தொழுகிறோம்? இங்கே சமாரிய பெண்ணுக்கான கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, கடவுள் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதனுடைய பொருள், கடவுளின் உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை தொழுது கொள்ள வேண்டும். கடவுளின் உண்மை இயல்பு ஆவியாய் இருக்கிற கடவுள். அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுள் யாரோ ஒருவருக்குரியவர் அல்ல, ஏதோ குறிப்பிட்டவர்களுக்குரியவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் உரியவர், அவர் எல்லாருக்கும் பொதுமையானவர். எனவேதான் பரலோகத்தில் இருக்கிற பிதா, எல்லாரும் பிதா என்று அவரை அழைக்கிறோம். நமக்குள்ளாக வேற்றுமை கூடாது. அப்படியானால் கடவுளை நாம் எப்படி தொழ வேண்டும்? ஐக்கியமாக தொழ வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் அல்ல, எல்லாரும் இணைந்து ஐக்கியமாய் தொழ வேண்டும். சமாரிய பெண்ணுக்கான சொல்லும் போது, கடவுள் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை தொழ வேண்டும். அந்த ஐக்கிய உணர்வு நமக்கு தேவை. ஆனால் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, சமாரியர்கள் யூதர்கள் ஒரு பெரிய பிரிவினை. ஏன் இந்த பிரிவினை வந்தது? முற்காலத்திலே இந்த பிரிவு இல்லை, எல்லாரும் யூதர்கள் தான். ஆனால் அசீரியா படையெடுத்து வந்த பிற்பாடு குறிப்பிட்ட யூதர்களோடு கூட கலந்தபடியினால் அவர்கள் சமாரியர்கள் என்று பிற்பாடு அழைக்கப்பட்டார்கள். எனவே யூதர்கள் சமாரியர்களோடு பேசுவது இல்லை. ஒரு பெரிய போராட்டம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நடந்து கொண்டே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் இந்த போராட்டம் தொடர்ந்தது. சமாரியர்கள் கெரிசீம் மலையை தங்களுக்காக தெரிந்து கொண்டார்கள். தங்களுடைய வழிபாட்டுக்குரிய இடமாக பார்த்தார்கள். இங்கே எருசலேமை யூதர்கள் அதிகமாக முன்னிலைப்படுத்தினார்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஏதோ பிரிந்து நிற்பது அல்ல, பிரிந்து நின்று ஆராதிப்பது அல்ல, இணைந்து ஆராதிக்க வேண்டும், ஒற்றுமையோடு ஆராதிக்க வேண்டும். இந்த யூதர்களை பொறுத்தவரையில் தாங்கள் தான் கடவுளை உண்மையாய் ஆராதிக்கிறோம், தாங்கள் தான் உண்மையான கடவுளின் மக்கள் என்று புரிந்து கொண்டவர்கள் சமாரியர்கள் பயன்படுத்துகிற பாத்திரத்தை கூட பயன்படுத்துவது இல்லை. அதனால்தான் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் என்று 9வது வசனம் சொல்கிறது. அவரோடு கூட தொடர்பு கொள்வது இல்லை. யூதர்கள் சமாரியர்களை கண்டால் விலகி செல்வார்கள், சமாரிய பகுதிக்கு செல்ல மாட்டார்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், இப்படி பிரிந்து நின்று ஆராதிப்பது ஆராதனை அல்ல. ஆவியாக இருக்கிற கடவுளை யாரும் ஒருவருக்கு இங்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அவர் அனைவரிடத்திலும் இருக்கிறார், அனைவருக்கும் பொதுமையானவர். அவரை இணைந்து ஆராதிக்க வேண்டும். நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நம்முடைய குடும்பம் முதலாவது இணைய வேண்டும். குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் இணைந்து ஆராதிக்க வேண்டும். குடும்பத்திலே சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சபையிலே இணைவு வேண்டும், சமூகத்திலே இணைவு வேண்டும். கடவுளை நாம் எப்படி ஆராதிக்கிறோம் யோசித்து பாருங்கள். இணைந்து ஆராதிக்கிறோமா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் கூட சிலர் பேசுவார்கள், சிலர் பேசாமல் செல்வார்கள். ஆராதனை வருவோம், ஆராதனை முடிந்தவுடனே நாம் யாரிடத்தில் ஒன்றும் பேச
பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. யோசித்து பாருங்கள். ஆண்டவரை இணைந்து ஆராதிக்க வேண்டும். மூன்றாவது ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். எதற்காக ஆராதிக்கிறோம்? முதலாவது கேள்வி, ஏன் கடவுளை ஆராதிக்கிறோம்? இரண்டாவது கேள்வி, எப்படி ஆராதிக்கிறோம்? மூன்றாவது கேள்வி, எதற்காக ஆராதிக்கிறோம்? இந்த கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். எதற்காக ஆராதிக்கிறோம்? யோவான் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அப்படியானால் மெசியாவுடைய எதிர்பார்ப்புக்காக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். மெசியாவுடைய எதிர்பார்ப்பு, சமாரிய பெண் மெசியாவுடைய எதிர்பார்ப்புக்காக காத்திருக்கிறாள். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் இந்த உலகத்திலே உயிரோடு கூட இருக்காண்டதற்கு சித்தமானால் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த விண்ணக ஆராதனை, மகிமையான ஆராதனையிலே நாம் பங்கு பெறப் போகிறோம். அந்த ஆராதனைக்குரிய ஒரு முன் சுவை தான் இந்த பூலோகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெற முடியும். உள்ளத்திலே பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், நீதி நடப்பிக்கிறவர்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெற முடியும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை எதற்காக ஆராதிக்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பரிசுத்தராயிருந்து ஜனக்கூட்டமாய் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழ்கின்ற பாடுகின்ற வரிசையிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்சுவையாய் இந்த உலகத்திலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பரிசுத்த ஆராதனைகளை விட்டுவிடாதீர்கள். குடும்பமாக ஆலயத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். குடும்பமாக ஒன்று கூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நமது ஆராதனைகள் ஆண்டவருக்கு புகழ் சேர்ப்பதாக இருக்கட்டும். ஏதோ ஆடம்பரமான ஆராதனை அல்ல. நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணித்து ஆண்டவருடைய கிருபையை நிறைவுக்கு எல்லாரும் ஐக்கியமாய் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக வந்து பரிசுத்தராகிய ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்போம். ஆண்டவர் நமது குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். திறந்தோருடைய உள்ளத்திலிருந்து ஆராதனைகள் எழுப்பிக் கொண்டிருக்கட்டும். ஏதோ ஒரு இடம் அல்ல, இதயத்தின் பலிகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளாக இருக்கட்டும். ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவர் நன்மைகளினால் நம்மை நிரப்புவார். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்திருக்கிற நாம் எளிமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவிலே கொண்டிருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை வாயிலாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டை விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருங்கள். நாம் யாவரும் 208வது கீர்த்தனை பாடலை சேர்ந்து பாடி
ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ஐயனே நலம் மீதிறங்கி அருள் ஐயனே என்று தொடங்குகிற 208வது கீர்த்தனை பாடல். இறைவேண்டல் செய்வோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு எங்களை அழைத்திருக்கிற ஆண்டவரே, இந்நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்த திருமறை உண்மைகளின்படி ஆண்டவரை தினந்தோறும் ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி புரிவீராக. மெல்லிய சத்தத்திலே ஆண்டவருடைய குரலை கேட்கின்றோம், ஆண்டவருடைய இருப்பு நிலையை புரிகின்றோம். நாங்களும் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய இருப்பு நிலையை புரிந்து சான்றாளர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுகின்றோம். ஆராதனையில் கலந்து கொண்ட அத்துணை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையிலே பங்களிப்பு தந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உடைய பேரருள் தங்க வேண்டுதல் செய்கின்றோம். வருகின்ற காலத்தினுடைய பணிவிடைகள் நன்மை நிறைந்ததாக இருக்க ஆண்டவர் அருள் புரிவீராக. குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் பொறுத்தருள வேண்டுகின்றோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே.
ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியாரின் வழிநடத்துதலும் சிநேகமும் நம் அனைவருக்கும் குடும்பங்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.